தோல்வியை சந்திக்காத மனுஷங்களே பார்க்க முடியாது. ஆனா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எந்த வேலை செஞ்சாலும் தோல்வி, எந்த வேலை செஞ்சாலும் நஷ்டம்னு கிட்டத்தட்ட 1000 முறை தோத்துருக்காரு. கரெக்டா சொல்லணும்னா 1009 வாட்டி தோத்துருக்காரு. சாதிக்க வயசு ஒரு தடை இல்லைன்னு தன்னுடைய 65 வயசுல சாதிச்சு காட்டியிருக்காரு. அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி குதிரை வண்டிக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காரு, ரயில்வே ஸ்டேஷன்ல கூலி வேலை பார்த்திருக்காரு, ஹோட்டல்ல 10 பாத்திரம் கழுவி இருக்காரு, அடுத்த வேலைக்கு சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா இப்போ வெனஸ்டே ஆச்சுன்னா அவருடைய கடையில கூட்டம் அள்ளும். மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய சிக்கன்னாலே இவர் தான் மைண்டுக்குள்ள வருவாரு. இவ்வளவு எங்க ஒழுங்கா ஒரு வேலை கூட இல்லைன்னு தன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவி கூட இவரை வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுற இந்த மனுஷன் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. அவர் வேற யாரும் இல்ல, KFC உடைய ஓனர் கர்னல் சாண்டர்ஸ். கர்னல் சாண்டர்ஸ் கடந்து வந்த பாதையை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். குறிப்பா எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ற மக்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க. நம்ம எவ்வளவு பரவாயில்ல போலியே அப்படின்னு உங்களுக்கே தோணும். கர்னல் சாண்டர்ஸ் உடைய குடும்பம் வறுமையில இருக்கக்கூடிய குடும்பம். கர்னல் சாண்டர்ஸ் உடைய 5 வயசுல அவங்களுடைய அப்பா இறக்குறாரு. இதனால குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு மூத்த பையனான இவருடைய தலையில வந்து விழுது. அவங்க அம்மா கூலி வேலைக்காக போயிடுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை இவர் தான் பார்த்துக்கணும். ஸோ அம்மா என்ன பண்ணுவாங்க, சிக்கனமா எப்படி சமைக்கணும்ன்றத அழகா சொல்லி கொடுப்பாங்க. தன்னுடைய 6 வயசுல சமைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவர் சமைச்சு போட்டு தான் தம்பி தங்கச்சியை பார்த்துக்கணும். தன்னுடைய 7 வயசுலயே சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. தன்னுடைய 10 வயசுல அவங்க அப்பா மாதிரியே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம்ல ஹெல்ப்பரா ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்கேயே குதிரை வண்டிக்கு பெயிண்ட் அடிக்கவும் செய்யறாரு. வருஷங்கள் போக போக அவருடைய அம்மா 2வது திருமணம் பண்ணிக்கிறாங்க. சினிமாலெல்லாம் காட்டுற மாதிரியே குழந்தைகளை கொடுமைப்படுத்துற ஒரு அப்பனா இருக்காரு. தன்னுடைய 13 வயசுல வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்க. ஸ்கூல் வேற டிராப் அவுட். மனுஷன் ஸ்ட்ரீட் கார் கண்டக்டரா வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல கூலி வேலை செய்யறாரு. இப்படி சின்ன சின்ன வேலைகள் பிழைப்புக்காக பண்ணிட்டு இருக்கும்போது தன்னுடைய 18 வயசுல ஒரு அழகான பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு. கர்னல் சாண்டர்ஸ்க்கு 3 குழந்தை, ஒரு பையன் 2 பொண்ணு. ஆனா விபரீதம் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அவருடைய பையன் உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறாரு. அந்த டைம்ல இவர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இவருக்கு வேலையும் கிடைக்குது. ஃபயர் மேல வேலை செய்யும் போது ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு இவருக்கு காயங்கள் உருவாகுது. சோ வேலைக்கு போக முடியாம ரொம்ப நாள் லீவ் எடுக்கிறாரு. இதனால இந்த வேலையும் அவருக்கு போச்சு. ஒழுங்கா ஒரு வேலைக்கு கூட போக முடியாத உன் கூட தான் எப்படி குடும்பம் நடத்துவேன், எனக்கு நீ எல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காதல் மனைவி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. பயங்கர டிப்ரெஷன்ல இருந்த கர்னல் சாண்டர்ஸ் என்ன பண்ணாருன்னா மேக்னாவை இழந்த வழி அப்படின்னு மனுஷன் மிலிட்டரியில போய் ஜாயின் பண்ணிட்டாரு. மனுஷனுக்கு புசுக்குன்னு கோவம் வரும் போல. எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண மாட்டாரு. அங்க இவர் ஒழுங்கா படிக்கலன்னு எல்லாரும் பேசுறதை கேட்டு எனக்கு இந்த வேலையும் வேணான்னு மிலிட்டரியில இருந்து வெளில வந்துட்டாரு. அப்புறம் ஒழுங்கா படிக்கணும்னு லா படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. படிச்சு முடிச்சுட்டு ஜூனியரா ஒருத்தர்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காரு. அங்கேயும் பஞ்சாயத்து இவரை துரட்டி விட்டாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா போய் வேலை செய்யறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வேலை செய்யறாரு. நல்லா காசை சேர்த்து வைக்கிறாரு. கிடைச்ச காசுல ஒரு பெரிய போட்டை வாங்குறாரு. அந்த போட் மூலியமா ரிவர்ல இந்த பக்கம் இருக்கிறவங்கள அந்த பக்கம் கரைக்கு கூட்டு போய் டிராப் பண்ணணும். சூப்பரா போயிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல இந்த போட் பிசினஸ் வித்துட்டு இன்னும் பெரிய கம்பெனி உருவாக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்பதான் ஒரு ஆயில் லேம்ப் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி எம்ப்ளாயிஸ் எல்லாம் வர வச்சு இந்த ஆயில் லேம்பை நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசமா எரியற டைம்ல பல்பும் ஃபியூஸ் போகுது. ஏன்னா அப்பதான் பவர் லேம்ப் வருது. பவர் லேம்ப் வந்த பிறகு எவன் எண்ணெயை ஊத்தி எரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுவும் EMI ஆப்ஷன்ல அந்த பவர் லேம்ப் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே இந்த கம்பெனி இழுத்து மூடுற நிலைமை. அதுக்கப்புறம் மிஷின் அண்ட் டயர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற கம்பெனில சேல்ஸ்மேனா போய் ஜாயின் பண்றாரு. அங்க போயிட்டு டயரை சேல் பண்றதுதான் இவருடைய வேலை. அங்கேயும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தலைவருடைய டயர் பஞ்சர் ஆகுது. அங்கேயும் வேலை போன பிறகு ஊரா வேலை தேடி அலையிறாரு. அப்படி வேலை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல காருக்கு லிஃப்ட் கேட்கும் போது ஒரு மனுஷன் லிஃப்ட் கொடுத்து கூட்டு போறாரு. அவர்கிட்ட சார் சாப்பிட கூட கஷ்டமா இருக்கு சார், ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார்னு கார்ல வந்து அவர்கிட்ட கேட்ட உடனே சரி உனக்கு ஏத்த வேலையை தரேன் அப்படின்னு அந்த மனுஷன் வேலையும் தராரு. ஏன்னா அவர் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியுடைய மேனேஜர். அவரு பெட்ரோல் பங்க்ல வேலை தராரு. இந்த மனுஷன் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுற வேலையை தாண்டி சார் இந்த இடத்துல ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சா நல்லா இருக்குமே ஐடியா கொடுக்குறாரு. அதன்படியே சர்வீஸ் ஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுவுமே நல்லா போகுது. ஓனருக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. நல்லா நெருக்கமா வராங்க. நல்லா போயிட்டு இருக்க தருணத்துல இந்த ஓனர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை அந்த ஓனருடைய பையன் டேக் ஓவர் பண்றாரு. இவருக்கும் ஓனர் பையனுக்கும் அடிக்கடி ஈகோ கிளாஷ். அதனால அந்த மனுஷன் இவர் வெளில போன அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவுமே ஷெல் ஆயில் கம்பெனில சர்வீஸ் ஸ்டேஷன்ல மேனேஜரா ஜாயின் பண்றாரு. அப்போ அவருடைய வயசு 40. அந்த சர்வீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே ஒரு மோட்டல் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்றாரு. சின்னதா ஆரம்பிச்ச அந்த ரெஸ்டாரண்ட்ல இவருடைய ஸ்பெஷல் திறமைகளை காட்டும் போது இவருடைய சமையல் கலையை பார்த்து நிறைய பேர் வந்து சாப்பிடுறாங்க. அந்த ஹோட்டல் சூப்பரா பீக்குக்கு போகுது. சின்ன ஹோட்டலா ஆரம்பிச்ச பிறகு 150 பேர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டலை டெவலப் பண்றாரு. அப்பாடி லைஃப் செட்டில்னு நினைக்கும் போது
அந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஹைவே வருது. திரும்பவுமே பெரிய அடி. அந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய இடத்துல ஹைவே வந்த உடனே அந்த ஹோட்டலை ஏலம் விடுறாங்க. சோஷியல் செக்யூரிட்டிக்காக கவர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் பணமா $105 அவருக்கு சம்பளமா தராங்க. எப்போ அவருடைய 65 வயசுல. என்னடா இது வாழ்க்கைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல இவ்வளோ பெரிய அடி வாங்குறாரு. 65 வயசுல வாழவே பிடிக்காம சூசைட் பண்ற அளவுக்கு போறாரு. தன்னுடைய கார்லயே தங்கி சாப்பிட்டு வாழ்ந்து வராரு. அப்பதான் தன்னுடைய சின்ன வயசுல அவங்க அம்மா கத்து கொடுத்த சமையல உலகம் ஃபுல்லா கொண்டு போனா நல்லா இருக்குமேனு முடிவு பண்றாரு. எப்போ 65 வயசுல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒவ்வொரு கடையா டோர் டு டோர் ஏறி நின்று, சார் என்னுடைய சீக்ரெட் ரெசிபியை நான் உங்களுக்காக தரேன், அதுக்கான பேட்டர்ன்ஸ் எனக்கு கொடுங்க, இந்த சிக்கனை நம்ம ஃப்ரான்ச்சைசி பண்ணி நிறைய இடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு பேசும்போது யாருக்குமே அது புரியல. அதுக்கப்புறம் அது செட் ஆகாதுன்ற மாதிரி நோ அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1009 கடைகளுக்கு அவர் ஏறி இறங்கி இருக்காரு. யாருமே ஓகேன்ற ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. எந்த கடைக்கு போய் கேட்டாலும் முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்றாங்க. அப்போ ஒரு கடையில் என்ன சொல்றாங்கன்னா, என் கடையில பெருசா லாபம் இல்லை, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், சேல் வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் மட்டும் ஓகே சொல்றாரு. அப்போ இவருடைய சிக்கன் ரெசிபி அங்கே போகுது. அந்த ஹோட்டலில் இவருடைய சமையலை சாப்பிட்ட எல்லாருமே வேற லெவல்ல இருக்கே, இந்த சிக்கன் சூப்பரா இருக்கே அப்படின்னு அந்த ஹோட்டலுக்கு கூட்டம் அலமோத ஆரம்பிக்குது. பிசினஸ் டெவலப் ஆக 600 பிரான்ச்சைசியை உருவாக்குறாரு. $2 பில்லியன் அவருடைய பேட்டர்னை சேலும் பண்றாரு. 10 வருஷத்தை ஒரு ரெஸ்டாரண்ட் 20,000க்கும் மேற்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸா உருமாறுது. இப்போ யாம் பிராண்ட்ஸ் தான் KFC உடைய பேட்டர்னை ஓன் பண்ணி இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்த 10 வருஷத்துல KFC வேற லெவல்ல உலகமெங்கிலும் போய் ரீச் ஆயிருக்கு. இதை சாதிச்சு காட்டும் போது அவருடைய வயசு 73. தான் பட்ட கஷ்டத்துக்கு பலனா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. உலகம் ஃபுல்லா அவருடைய உணவை கொண்டு சேர்த்திருக்காரு. தன்னுடைய 90 வயசுல டிசம்பர் 16, 1980 அவர் மறைந்தார். அடுத்த வேளை சாப்பாடுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் இறக்கும் போது கோடீஸ்வரரா இறந்திருக்காரு. வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நிம்மதியா கண்ண மூடியிருக்காரு. பாய் வியாபாரம் பண்ண படுத்துருச்சு, துணி வியாபாரம் பண்ண கிழிஞ்சிருச்சுன்னு வாழ்க்கையில எந்த பிசினஸ் எந்த வேலை பண்ணாலும் இவருக்கு பஞ்சாயத்து தான். எல்லாத்துலயும் சொதப்பின இந்த மனுஷன் ரஜினி சாருடைய 6ல இருந்து 60 வரை படம் மாறிய தன்னுடைய 6 வயசுல கஷ்டப்பட ஆரம்பிச்ச இந்த மனிதர் கடைசியில வயசு ஒரு மேட்டர் இல்ல சாதிக்கின்ற விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிற மக்கள் நமக்கும் கீழே இன்னும் கோடி பேர் இருக்காங்கன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில ஜெயிக்க விடாமுயற்சி மட்டும்தான் வேணும். உழைச்சிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலான்றதுக்கு இவரும் ஒரு உதாரணம் தான். இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாகி என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனலுடைய சம்பிரதாயத்தை பண்றீங்க. அதாவது லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறேங்கப்பா. பட்டா